Hi, sir. Hi, how are you? Yeah, I'm good. Yeah, My dear. yeah, very good, very good. எல்லாரும் மறக்காம 10 days சேல் ட்ரைனிங் இதில் ஹாய் Okay. ஹாய் உங்கள் பேரை போட்டு இன்னைக்கு டேட்டை போட்டு விடுங்க. Yeah, 5 okay. பேர் தான் போட்டிருக்கீங்க. யாரு? சுதர்ஷன், தினேஷ், ஐஸ்வர்யா, சுரேஷ், கமலீசன், அஹ், கமலீஷன் அண்ட் பிரதி. ஒன்று உண்டு. பிரியாவோட 7 பேர் போட்டிருக்கீங்க. பட் வி ஹவ் 10 மோர் தென் 10 பீப்புள் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. I hope. Okay, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுதா? Everyone can see the screen? இந்த ஃபோன் ஸ்க்ரீன் தெரியுதா? பிரியா? Yes, sir. Yes, sir. இந்த ஃபோன் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. Okay, very good, very good. So, sorry, I just wanted to recap. So, first chapters complete பண்ணவங்க சரியா? Definitely சொக்கலிங்கம் பிரபாரன், சுதர்ஷன், கமலிஷன் and சரியா? And Noor, Prati, and third chapter complete பண்ணவங்க இவ்வளவு பேர். Second chapter complete பண்ணவங்க இவ்வளவு பேர். Fourth chapter complete பண்ணவங்க இவ்வளவு பேர். Fifth chapter complete பண்ணவங்க இப்போ சுஜியோட சேர்த்து 4 பேர். ஸோ தோஸ் பீப்புள் கம்ப்ளீட்டட், அவங்களுக்கு தான் ஐ வில் டேக் தெம். இது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்ட் செட் இருக்கும், இதாக இருக்கும், ஒரு க்ளீனாக இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, இது செய்கிறீங்கன்னு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். அடுத்தது, ஸோ என்ன, ஐ ஹாவ் இன்டர்நேஷ்னலி ஸ்டூடெண்ட் thousands ஆஃப் பீப்புள் சரியா? 1,000 to 10,000 பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு என்கிட்ட இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை நான் இங்கே படித்து கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம், இது தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் இதே மாதிரி வெஸ்டர்ன் ட்ரைனிங்க்கு இங்கே உங்களுக்கு இதை எஃபோர்ட் பண்ண இல்லை. எஃபர்ட்னா இது இந்த மாதிரி ட்ரைனிங் வெரி எக்ஸ்பென்சிவ். நார்த் அமெரிக்காலேயோ யூரோப்லேயும். பேஸ்ட் ஆன் ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் நான் இங்கே யூரோப்லேயும் கனடாலையும் இருந்ததுனால இதே மாதிரி ட்ரைனிங் ஒரு 3 days நீங்கள் ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் போனீங்கன்னா, தொடர்ந்து டீச் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா மினிமம் $1,500 எடுப்பாங்க. ஸோ 10 இயர்ஸுக்கு முதலே நான் 3 days சேலஞ்ச், 3 days ஒர்க் ஷாப்பே எந்த கோர்ஸே $1,500 நான் சார்ஜ் பண்ணுற கோர்ஸ் ஃபீ $1,500 இருந்தது. அப்போ த ஹோல் திங் ஐ ஸ்டார்டட். தமிழ் மக்கள் பேசுகிற உலகத்தில் எங்கே இருந்தாலும் இப்போ நிறைய பேர் ஆல்மோஸ்ட் அந்த என்னது பொருளாதாரத்தில் இப்போ தான் அப்கமிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. இது பல பேருக்கு போய் சேர்றதுக்காக தமிழ் ஆண்டர்ப்ரனர்ஸ் அடுத்தது லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்காக கிரியேட் பண்ண ஒரு தளம் தான் மை மாம்னு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எந்த படத்தை பார்த்தாலும் மை மாம்னு இருக்கும். அது கீழே மை மாம்னா மாஸ்டர் யோர் மைண்ட் அண்ட் மணி. ஒரு 35 வருஷம் இந்த ரிசர்ச்சில் சரியா, ஒரு காசுக்கான தேடல்னே சொல்லலாம். அதாவது காசுக்கான தேடல்னா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பெருசாக மில்லியனர் அதை விட்டுட்டு ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அதில் சாப்பாடு ஐட்டம் இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, சாப்பாடு ஐட்டம் வலது சைடில் பார்க்காம, வலது சைடில் என்ன ப்ரைஸுன்னு பார்க்காம இடது சைடை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய தகுதிக்கு நீங்கள் வரணும். நான் கேட்குறது வெரி 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 இம்பார்ட்டன்ட், சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, டேகை பார்க்காம அதை வாங்குகிற அளவுக்கு நீங்கள் வளரணும். சரி, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் வாங்குகிறேன். பாக்கெட்லேயும் வாலெட்லேயும் காசு இருக்குது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சரியா? வெரி வெரி சிம்பிள். இது தான் எங்கிட்ட பேசிக் ஃபைனான்ஷியல் சுதந்திரம்னே சொல்லுவேன். அதை நிறைய பேர் அடையாதனால தான் இந்த ஹோல் கோர்ஸுக்கான ஒரு தேடலை எனக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு 35 வருஷத்துக்கு முன்னே இந்த தேடல் லண்டனில் டவுன்டவுனில் சென்ட்ரல் லண்டனில் எனக்கு ஆரம்பித்தது. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு போன நேரம் பெரிய பெரிய புத்தகங்களை பற்றி பேசினாங்க. அந்த டைமில் எனக்கு புக்கை ஓப்பன் பண்ணக்கூட முடியாது இங்கிலீஷில் இருந்தால். ஆனாலும் தடுமாறி விழுந்து எழும்பி
இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நிறையா பேரை பயன்படுறதுக்கு ஒரு பெரிய ஒரு வழித்தளத்தை உருவாக்கிட்டு வரேன். எனக்கு சப்போர்ட் இதை வந்து ஒரு 100 கணக்குக்கு மேலான என்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதை பில்டப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு. ஓகே, ஸோ அந்த வகையில் இந்த ஒரு ஸ்டூடெண்ட் பல காலமாக ஒரு என்னையோட இணைஞ்சிருக்கா. இது வந்து நான் என்ற வெளிநாட்டில் செஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் என்ற சேனல் அதுகளில் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு கேர்ளுக்கு கோச் பண்ணதில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ஷீ இஸ் கோயிங் டு ஷேர் வித் யூ. ஓகே பிரியா, சரியா? ஒரு பிரியா, ஷீ இஸ் கோயிங் டு டாக். இப்போ ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு என்ன சொல்றது, திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் படித்து லைஃப்பில் முன்னேறணும்னு ஒரு பெரிய ஒரு முனைப்போடு வந்திருக்கிறவர் தான் இந்த பிரியா. ஸோ பிரியா, யூ கேன் யூ கேன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பிரியா. நான் வந்து சார் கோச்சிங்ல வந்து ஒரு 8 monthsக்கு மேல. ஓகே, ஜஸ்ட் பிரியா, எல்லாருக்கும் பிரியாட வீடியோ தெரியுதா? எவ்ரிவன் கேன் see? No. இல்லையா? இல்ல. others? can see-னு போட்டிருக்காரு. சுதர்ஷன் can see. அப்போ ஓகே. Okay, you have to check your phone. Okay, Priya, you continue. நான் ஒரு 8 months-ஆ வந்து சார் வந்து கோச்சிங்ல வந்து இருந்துட்டு இருக்கேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச் வந்து சார் நிறைய எனக்கு கோச்சிங்ல வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் வந்து சார் சொல்லுவாங்க, நீங்க கண்டிப்பா படிக்கணும் பிரியா, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. நான் வந்து சாரை மீட் பண்ணதுமே வந்து அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்னால தான். ஏன்னா எனக்கு வந்து புக் ரீடிங்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதோட வந்து லைஃப்ல வந்து ஏதாவது ஒன்று வந்து பிரயோஜனமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன். நிறைய கோச்சிங், இதுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் வந்து நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், வேற கோச்சிங். அப்போ எனக்கு அதுல கூட வந்து பெருசா ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கல, எப்படி வந்து நம்ம அந்த கோலை வந்து அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லி. சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரிச் டாட் புவர் டாட் ஒரு பிரியா, எக்ஸ்கியூஸ் மீ பிரியா, கேமரா பார்த்து பேசுங்கம்மா. ஜஸ்ட் see the camera. Okay. ப்ளீஸ். ரிச் டாட் புவர் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று இருந்துச்சு. அப்ப நான் அதை ரீட் பண்ணும் போதுதான் அதுல இருந்துச்சு திங்க் அண்ட் க்ரோ ரிச் பத்தி இருந்துச்சு. ஸோ திங்க் அண்ட் க்ரோ ரிச் பத்தி சொல்றாங்களே, ஸோ அதுல என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் வெர்ஷன் ஒன்று வேண்டி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எதேர்ச்சியா வந்து வெபினார் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ்புக்ல ஏதோ வந்துருந்துச்சு. ஓகே, அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அதில் சொல்றாங்க அப்படின்ட்டு. சரி, அப்ப அதை நான் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய சேஞ்ச் இருந்துச்சு. அந்த டைம் வந்து ஃபினான்ஷியல் ரீதியா நிறைய எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் ஒர்க் பண்றேன், அதே டைம்ல வந்து பிஸ்னஸும் ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள். ஏன்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தெரியாத ஒரு புது விஷயம், நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா வந்து நமக்கு எப்படி போகணும்னு தெரியல. எந்த கைடன்ஸும் இல்ல, எப்படி போகணும்னு ஐடியா இல்ல, ஆனா போகணும். அது அப்படிதான் போறது அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த இது கிடைச்சுது. சாரோட அந்த வெபினார் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்றது, யாரும் வந்து இவ்ளோ கிறிஸ்டல் கிளியரா சொல்ல மாட்டாங்க. லைஃப்ல கோல வந்து எப்படி நீங்க அச்சீவ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, ஈவன் ஃபினான்ஷியல் ரீதியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து சம் ஒர்க் நீங்க எடுக்கணும் அப்படின்ற ரீதியா இருக்கலாம், இல்ல ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணணுமா, எந்த ரீதியாகும் ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணணுமா, எதுன்னு சொன்னாலும் அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் திங்க் அண்ட் க்ரோ ரிச் வந்து அந்த வெபினார் அட்டென்ட் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் வந்து புரிஞ்சுதோ, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. சரி, ஓகேன்னு நான் சார்கிட்ட வந்து இப்போ கோச்சிங்ல ஜாயின் ஆகி திங்க் அண்ட் க்ரோ ரிச் வந்து சார் ரீட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி, ரீட் பண்ண மாட்டேன். அதாவது ரீட் பண்ண டைம் கிடைக்கலன்னு இப்படி ஏதாவது ஒரு சாட்டு சொல்லிட்டே திரிவேன். சார் வந்து சொன்னாங்க, இல்ல பிரியா, கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நீங்க
முன்னோக்கி போறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அதுல இருக்கும்னு சொல்லி. சரி ஓகே நம்ம ரீட் பண்ணலாமே அப்படின்ட்டு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது. ஏன்னா, யாருமே வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற கோல நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஈவன் இப்ப உங்களோட வந்து மணியா இருக்கலாம். ஏன்னா உங்களோட பிரெயின் வந்து ஏர்லியாவே என்ன செய்யும்னு சொன்னா, ஏர்லியா நிறைய வந்து இப்ப சொசைட்டில நமக்கு ஒரு பிலீவ் குடுத்திருப்பாங்க. நமக்கு பெர்சனலா வந்து ஒரு பிலீவ் இருக்கும். அடுத்தது என்வாயன்மெண்ட் ரீதியா வந்து நாங்க சஃபர் பண்ணுவோம். சஃபர் மீன் வந்து எங்கள வந்து எங்கட இதுல இருந்து முன்னோக்கி போறதுக்கு விடாது. அ நிறைய எங்கட ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். எங்கட பிரெயின வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். நாங்க கோல் வந்து அச்சீவ் பண்ணும்போது, அதாவது ஏதாவது ஒரு கோல் நோக்கி போகும்போது. ஸோ இதெல்லாமே எனக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் வந்து நான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ரீட் பண்ணி கொண்டு இருக்கும்போது எனக்கு வந்து புரிஞ்சுது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஃபார்முலா அப்படின்னு ஒரு இது ஒண்ணு இருக்குது. அந்த நீங்க ஃபார்முலா ரீட் பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் ஆயிடும். மனசுல வந்து பதிஞ்சிரும். பதிஞ்சுதுன்னு சொன்னா, அ ஒரு ஒரு என்ன சொல்றது? தன்னாலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். ஓகே, சர்டன் திங்ஸ் எங்களாலயும் வந்து இப்ப பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும். சார் நிறைய வாட்டி எனக்கு அத வந்து டீச் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. நிறைய வாட்டி வாசிக்க சொன்னாங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் வாசிங்க, தமிழ் வெர்ஷன் வாசிங்க ன்னு சொல்லி திரும்ப 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 எனக்கு ட்ரெயின் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. என்ன மூளை என்ன ஆச்சுன்னு சொன்னா, மூளை வந்து கேப்சர் பண்ணிட்டுது. ஸோ எனக்கு அது வந்து எனக்குள்ள இதாயிட்டது. நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இப்ப பிசினஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணும்போது, கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இப்ப இந்த மணி எனக்கு வேணும், இவ்வளோ நாளைக்குள்ள வேணும். எனக்கு அது கண்டிப்பா வேணும்னு நினைச்சாலே, கண்டிப்பா ஏதோ ஒரு வழியால எனக்கு அது வந்துருது. அது நான் இங்க சேர்ற கோச்சிங்குக்கு வந்தா பிறகுதான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் எனக்குள்ளேயே வர ஆரம்பிச்சுது. ஸோ வந்து அ நீங்க எல்லாருமே இந்த திங்க் அண்ட் கரேஜ் புக் வாசிக்க வேணும். வாசிச்சீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு புரியும். சார் கோச்சிங் அட்டெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன சொல்றது? உங்களோட பாத் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான பாத் வந்து உங்களுக்கே புரியும். நான் இப்படிதான் போகணும். இதான் என்னோட வந்து கோல். நான் இப்படிதான் நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்றது வந்து உங்களோட கோச்சிங் அட்டெண்ட் பண்ண உங்களுக்குள்ளயே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நிறைய நமக்கு வந்து பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் நமக்கு வந்து என்ன சொல்லுங்க, நமக்குள்ளேயே வந்து நெகட்டிவான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமயே போயிருக்கும். அதெல்லாம் வந்து இந்த புக் ரீட் பண்ணும்போது, சார்ர வந்து கோச்சிங்ல நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு Nächste புரியும். Station, Himmelreich. Ausstieg in Fahrtrichtung links. ஓகே, பிரியா கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து ஓகே பிரியா, யூ கேன் கண்டினியூ. ஓகே சார். ஓகே. சார், நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா வாசிங்க. நான் வந்து ஒரு என்ன சொல்லுங்க, எனக்கு கிடைச்ச இந்த ஒரு விஷயம் நான் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் இப்ப சார் இந்த இதுல அட்டெண்ட் பண்ணணும் மீட்டிங்ல அப்படின்னு சொல்லி வந்தேன். ஏன்னா எனக்குமே வந்து லைஃப்ல ஏதாச்சும் பிரயோஜனமா பண்ணணும். லைஃப்ல என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ற பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுல நான் வந்து 100% வந்து குறியா இருக்கிறேன். ஏன்னா லைஃப்ப வந்து எப்படி வாழணும்னு தெரியாமலே நிறைய இப்ப ஈவன் ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நிறைய பீப்பிள் அந்த இந்த சாட்டு சொல்லுவாங்க. இப்ப மணி நமக்கு வேணும், அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா அவங்க சொல்ற சாட்டு தான் நிறையவா இருக்குமே தவிர, எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி வந்து வழி யாருக்குமே தெரியல. அது அவங்களோட பிழை இல்ல. நாங்க அப்படி மாறிட்டோம். எங்கள இந்த சொசைட்டி, எங்களோட பாஸ்ட் பிலீவ் இப்ப நாங்க பழகுற பீப்பிள் எல்லாருமே வந்து எங்கள மாத்திருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. இதெல்லாத்தையும் தாண்டி லைஃப் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்மள கடந்த ஒரு நிலைக்கு போம்போது தான் நம்மளுக்கு புரியும். ஸோ அது ஒண்ணு வந்து மெடிடேஷனால முடியும். அடுத்தது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் நீங்க வாசிக்க ஸ்டார்ட் பண்ணி, எகெயின் ஒரு நீங்க 21 டைம்ஸ் வந்து நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ளயே வந்து நிறைய மாற்றம். ஒரு ஒரு கோச் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு பெர்சன் வந்து அந்த புக்ல இருந்து உங்கள வந்து ஒரு இன்னொரு வெர்ஷனா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஒரு ஒரு இதுக்கு நீங்க மாறிடுவீங்க. ஸோ, அ நான் வந்து பிசினஸ்ல வந்து எப்படின்னா, எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவன் ஒரு ₹500 கூட எனக்கு கையில இருக்குல்ல. ஸோ, நான் அ எனக்கு என்ன மணி ஏர்ன் பண்ணணும். மணி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுல, மணி வார வழி வந்து நான் கிரியேட் பண்ணணும். அப்படிங்கிறதுல தான் எனக்கு ஏர்ன் பண்றது வேற, நம்ம கிரியேட் பண்றது வேற. ஏர்ன் வந்து எதுலயுமே பண்ண முடியும். ஆனா கிரியேட் பண்றது அப்படி இல்ல. மணி வார வேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோல அது வந்து கொண்டே இருக்கணும்.
ஸோ அப்படி என்ன ஃபுல்லா இருக்குன்னு நான் வந்து தேடின டைம்ல தான் எனக்கு உண்மையாவே இது ஒரு என்ன சொல்றது? ஒரு நல்ல வரப்பிரசாதம் மாதிரி தான் நான் சொல்லுவேன். தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா. ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து ரீட் பண்ணுங்க. நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். உங்களுக்கு என்னென்ன கோல் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க புக்க ரீட் பண்ணிட்டு, ஆ சார் கோச்சிங்கும் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஆ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓ! இதுதான் வந்து நம்ம வந்து இப்படித்தான் போகணும். இதான் வந்து பாத். இதத்தான் நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாரும் கண்டிப்பா வந்து இத ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணா உங்களுக்கே வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இந்த புக்ல இருக்கு. நான் ரீட் பண்ணதால தான் வந்து அ எனக்கு வந்து நிறைய வேஸ் ஈவன் இப்ப நான் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு வருது. நான் ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிறேன். மணி எனக்கு தேவை. இந்த இந்த பீரியடுக்குள்ள ஏன்னா எனக்கு ஷிப் பண்ணும்போது, ஈவன் நான் வந்து ட்ரெஸ் வந்து இந்தியாவுல இருந்து இங்க எடுக்கிறேன்னு சொல்லும்போது, ஷிப் பண்றதுக்கு அந்த குறிப்பிட்ட மணி போடணும். அங்க வந்து அவங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸுக்குரிய ஈவன் ட்ரெஸ்ஸஸுக்குரிய மணி பே பண்ணணும். எனக்கு அது கஸ்டமர் அந்த டைம் எனக்கு குடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப இவ்வளவு மணி உங்களுக்கு வேணும்னு நான் நினைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு வழியால எனக்கு அது வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் இந்த கோச்சிங்க்குள்ள எனக்கு வந்ததுக்கு பிறகு தான் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ நீங்களும் கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ம். இந்த புக் கண்டிப்பா வாசிங்க. அ உங்களுக்குள்ளயும் நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்றேன். தேங்க் யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச் பிரியா. ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. முக்கியமாக என்னன்னா வந்து ஷீஸ் கோயிங் டு பி அவர் ட்ரைனிங் கோச். அவர் ஒரு கோச்சாக நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் அடுத்தது வந்து இதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா? இஸ் எனி ஒன் கம்ப்ளீட்டட் த புக்? டு யூ வாண்ட் டு ஷேர் யுவர் தாட்ஸ்? யாராவது இதை கம்ப்ளீட் பண்ணவங்க? சுரேஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது டேக் அ ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? ஆப்பர்ச்சுனிட்டி உங்களையே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கெங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ முன்னால வந்து உங்க ஃபேஸை காட்ட பழகிக்கோங்க. நீங்க சரி வேற சரியா உங்க மதத்துல எதுவும் பிரச்சனை இருந்தா நீங்க மாஸ்கை போட்டுட்டு வரலாம், இல்லாட்டி ஒரு அவதாரை போட்டுட்டு வரலாம். சரியா? உங்களை காட்டுறேன். ஆனா ஜஸ்ட் ஃபிகர் அவுட் யூ கேன் ப்ராஜெக்ட். நீங்க முன்னால போனீங்கன்னா தான் பின்னால உள்ளவங்களுக்கு தெரியும். கடலை விற்க போனாலும் கதவை மூடிக்கிட்டு க்ளோசட் கதவை மூடிட்டு கடலையை விற்க இயலாது. ரோட்ல போயிட்டு பீச்சில் போயிட்டு முன்னால இருந்து விற்க தெரியணும். உனக்குதா பயந்தா பிஸ்னஸ் செய்ய இயலாது. சரியா? பயந்தா பிஸ்னஸ் செய்ய இயலாது. சரியா? ஸோ யூ ஹாவ் டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். நீங்க வெளியே வந்தா தான் எல்லாருக்கும் உங்களே தெரியும். ஓகே, ஸோ ஐ ப்ரவுட் டு சே தட் பிரியா ஷீ இஸ் ரன்னிங் ஒரு ஒரு சாரி பிஸ்னஸ் வந்து ஸ்ரீலங்காவில் செஞ்சுருக்கா. அதோட வந்து எங்களோட இதில் நெட்ஒர்க்கில் அவங்கவுங்க புதுசாக அவங்க நீங்கள் எதுவும் பிஸ்னஸ் செய்கிறீங்களா எந்த அப்ரூவலோட நாங்கள் வந்து இதில் நாங்கள் போட்டு விடுவோம். சரி, பிரியா சாரி விற்கிறான்னா போடுவோம். இப்போ சுதர்ஷன் வந்து யூடியூப் சரியா? சுதர்ஷன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சுதர்ஷன் ஆயுதே சுதர்ஷன் நான் நிக்கிறேன். ஓகே, ஸோ சுதர்ஷன் வந்து நான் கனடாவுக்கு வந்துட்டு போனவர். ஐ மெட் டீம் ஃபோனில் தான் நான் வி மீட் டீம். இங்கே வந்து பேச கதைக்க கிடைக்கல கனடாவில். அண்ட் சுதர்ஷன் இதை வந்து அவருக்கும் நான் கோச் பண்ணி ஸ்டார்டட் ரீடிங். சுதர்ஷன் எத்தனை சாப்டர் முடிச்சிட்டீங்க? நீங்க முதல் சொல்லி நான் ஃபர்ஸ்டா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 13 சாப்டர். ஓ, நல்ல வித்தியாசமா இருந்தது. நான் அதை வச்சுக்கொண்டே இப்ப ஏதாவது செய்யணும் என்ற ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்கு பிறகு நான் ஒரு இது இவரும் பிரச்சனை இல்லை, வீடியோ பண்றது. இவர் வீடியோவை தான் இவரோட வாழ்க்கை. வெரி சக்சஸ்ஃபுல் யூடியூபர். மோர் தென் 100 people இருக்காங்க. மூத்த காட்டுங்க. இவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபர். சரியா? மோர் தென் ஐ வாண்ட் டு கிவ் அ வெரி குட் கிளாப் ஃபார் யூ. ஏன்னா மோர் தென் 100,000 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேருக்கு மேல அவங்களோட இது இருக்காங்க. நீங்க பயப்படாம இது இருக்கு தெரியுமா? உங்களோட லிங்கை போடலாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. நல்லா கேட்டுக்குவாங்க. ஒன்றுபட்டால் தாண்டா உண்டு வாழ்வு. நமக்குள்ள உள்ள பிசினஸ் இருக்கு தெரியுமா? எங்களால முடிஞ்சல உயர்த்தி விடணும். வெரி வெரி பவர்ஃபுல். சரியா? எல்லாரும் ஏட்ல எழுதி வச்சுட்டு போவாங்க, நாங்க செஞ்சு காட்டுவோம்.
அதாவது நம்ம யுனைடடா இருந்தா வந்து தான் நம்ம இதையும் சாதிக்கலாம். ஸோ யூ கண்ட்ரி உன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சொல்லுப்பா. என்னன்னா நான் வாசிச்சு முடிச்சேன் சார். அது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு எதர்ச்சியா நடந்ததோ என்னன்னு தெரியல. சார் எடுத்தார். நாங்கள் முதல் கனடாவிலேயும் ஒருக்கா கதைச்சிருந்தவா ஒரு அக்கா அந்த சாரோட மீட் பண்ணணுமாண்டு. அப்போ நாங்கள் சந்தர்ப்பம் வேறே இல்லை, அது நான் போகிற டைம் வந்துட்டுது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முதல் தான் எடுத்திருந்தவர் சார். அப்போ எடுத்து சொன்னார், என்ன செய்கிறீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் காய்ச்சிட்டு சொன்னார், இப்படி ஒரு புக் இருக்குது அதை வாசிங்கோன்ட்டு சொல்லலாம். நான் உண்மையாக சொல்ல போனால் புத்தகமே எனக்கு ஒரு பக்கமே வாசிக்க மாட்டேன். அவ்வளத்துக்கு புத்தகம் அது திறந்தோடனே மறந்து போடும், வாசி கொண்டு கேட்க அது கிரை அப்படி இல்லாமல் போச்சு. அப்போ ஆனால் இதை மட்டும் 320 பக்கமோ ஏதோ அதை வாசித்து முடிச்சினேன். அதை வாசித்து முடிச்சோன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ நாங்கள் விட்ட மிஸ்டேக்குகள் எல்லாம் என்னென்ன பிள்ளை விட்டோமோ அதெல்லாம் மைண்டுக்கு வர மாட்டேன். எல்லாத்தையும் எங்கள் எல்லா பிஸ்னஸும் நான் தொடங்கினேன். ஆனால் அந்த ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு விட்டுடுறேன். அதுக்கு பிறகு இது வாசி முடிச்சோன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்தோடனே இப்போ நான் புதுசாக இப்போ நான் என்னடா 10-15 வருஷத்துக்கு முதல் வெப்சைட் செய்கிறேன். நான் திரும்ப நான் ரீட் பண்ணி aharam.ca ஒரு கனடியன் வெப்சைட் வந்து செய்து வச்சிருக்கிறேன். இப்போ லான்ச் பண்ணிட்டேன், இன்றைக்கு தான் போட்டு நான் அதில் வந்து அதில் வந்து இப்போ பேசிக்காக ஆர்டிக்கல் போடுவினா அதே மாதிரி நியூஸும் போடலாம். அந்த நியூஸை நான் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் டிரெக்டரியும் வந்து ஆட் பண்ண போகிறேன். என்னடா எங்களுக்கு நான் யூடியூபர் இடத்துல இப்போ ஒரு ப்ரொமோஷன் செய்யக்க அதை பற்றி நாங்கள் மேலதிகமாக அதில் இணையலாம் நினைக்கிறேன் வேலையும் ஒரு பேமெண்ட் வேண்டிட்டு. அப்போ அந்த நோக்கம்தான். எல்லாம் சாருக்கு தான் நன்றி. அதை விட சார் சொன்ன விஷயங்கள் தியானம் செய்கிறது, இப்போ அது மத ரீதியானது இல்லைங்கிற மனதை ஒருமைப்படுத்துறது. இப்போ அது செய்கிறதும் கட்டாயம் இந்த விடிய பண்ணாலும் எழும்பி அதை செய்கிறாங்க. சில வேலை லேட்டாக எழும்புது, இனி அதையும் வடிவாக கண்ட்ரோல் பண்ணணுமென்று நான் யோசிக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி சார். Okay, thank you very much. Okay, and I'm just giving you நீங்க உங்களோட யூடியூப் லிங்க் இருக்கு இல்லையா, எங்களோட 10 இதுல நீங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பிசினஸ். ஓகே, உங்களோட யூடியூப் சேனல்ல இதை ஷேர் பண்ணுங்க. அவருக்கு யாருக்கு சுதர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா? ஷேர் பண்ணுங்க, சரியா? நமக்கு சுற்றியுள்ள வெரி வெரி சிம்பிள் திங். நான் வந்து பிக் ஃபேன் ஆஃப் யார் தெரியுமா, நம்மளோட நபிகளை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி குரானை வாசிக்கிறவன், சரியா? அவருக்கு சூப்பரா சொல்லியிருப்பார் ஒரு வேர்டு என்ன தெரியுமா, நாம நல்லா இருக்கோம்னா 4 பேருக்கு நல்லது செய், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நாங்க நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும்னா 4 பேருக்கு நீ நல்லது செய். எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ ஓகே, இதை தவிர புதுசா யாராவது டூ வாண்ட் டு ஷேர் யுவர் ஸ்டோரி? பிகாஸ் இதெல்லாம் உங்களே மோட்டிவேட் பண்ணும். நான் ரெண்டு இதை படிச்சு 2 பேர் ரைட் அவே தே சேஞ்ச் தியர் டிசிஷன். அப்ப வேற யாராவது இருக்கீங்களா இதுல? அந்த 4 ஃபுல் சாப்டரை முடிச்சவங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இப்பதான் கிளாஸ் எடுக்க போறேன். ஓகே, இதுல போய் பார்த்தீங்கன்னா வந்து சரியா, இதுல வந்து இந்த பழமொழிய கொஞ்சம் பாருங்க. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல், சரியா? குரு தொட்டு காட்டா வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இது நல்லா அறிஞ்சிக்கொள்ளுங்க. என்ன சொல்லலாம், சரி, ஒரு விஷயம் சரியான வழிகாட்டுதல் குரு மென்டர் இல்லாமல் செய்தால் எவ்வளவு உழைப்பு செலவு முயற்சி போட்டாலும் அதிலிருந்து வளர்ச்சி பலன் கிடைக்காது என்பதுதான் ஆழமான விளக்கம். விதை உங்களுக்கு எல்லாருக்கும் திறமை இருக்கும், நல்ல வாய்ப்பு எல்லாமே இருக்கும். சுட்டு போட்ட விதைன்னா என்னன்னா வந்து ஒரு நல்ல விதை இருக்கு, அதை சுட்டுன நெருப்புல போட்ட விதையும் இருக்கு, தவறான முறையில் செயல்படுத்தப்பட்ட முயற்சி, சரியா? குரு சரியான அறிவு, அனுபவம், வழிகாட்டல். அப்ப சொல்லுங்களேன், வந்து 2 விதை இருக்குன்னு வைங்களேன், நல்ல விதை சுட்டு போட்ட விதைன்னு. நீங்க பிழையா சுட்ட விதையில இது இருக்காது, அது வளர்க்கான தகுதியை வந்து இழந்துரும். அந்த சுட்டு போட்ட விதைய எடுத்து போட்டு உழுது அந்த சுட்டு போட்ட விதைய நீங்க உழுத நல்ல வளமுள்ள இடத்துல அதை போட்டாலும், பிகாஸ் சுட்டு போட்ட விதைன்னா குரு சுட்டி காட்டாத விதை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, குரு சுட்டி காட்டாத விதை அதை போட்டா என்ன நடக்கும்? நீங்க என்னதான் பாடுபட்டாலும்
சுட்டுனா அது வந்து வளராது. ஆனால் உங்களுக்கு தெரியல அது வளராதுன்னு அதுக்கு தண்ணி ஊற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உரம் போட்டு எந்த நாளும் போய் பார்த்து இருந்தாலும் விதை வளராது. அதே குருட பிளெஸ்ஸிங்கோட சரியான விதையை ஐடென்டிஃபை பண்ணி அதை கொண்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா குருட வழிகாட்டல் மூலம் என்ன டைமுக்கு தண்ணி ஊற்றணும், எப்படி தண்ணி ஊற்றணும், எப்படி உலரணும், என்னென்ன எப்படி அதை வீட்ஸ் எல்லாத்தையும் பிடுங்கணும், அந்த வழிகாட்டலில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மரம் வளர்ச்சி தரும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கோச் வேணும். சரியான வழிகாட்டல் இல்லாமல் தொழில் ஆரம்பித்தாலும், பணம் முதலீடு செய்தாலும், புத்தகம் படித்தாலும், கோர்ஸ் வாங்கினாலும், ஸ்கூலுக்கு போனாலும், டிகிரி வாங்கினாலும், MBA படித்தாலும் சரியான வழிகாட்டல் இல்லாமல் அங்கிட்டு போக இல்லாத. இப்போ நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, நமக்குள்ளேயே எத்தனை கிராஜுவேட் இருக்கான், அவன் படித்தான் தானே, ஏண்டா அவன்கிட்ட காசு இல்லை? யோசிச்சு பாருங்க. ஆளை அமைதியாக யோசிங்க. அவன் ஸ்கூலுக்கு போனான் தானே, கிராஜுவேட் செஞ்சான் தானே, ஏன் இப்படி இருக்கான்? ஸ்கூலில் படித்து கொடுத்தாங்களா காசு மேக் பண்ணுறப்ப, லைஃப்பை முன்னேற பற்றி சொல்லி கொடுத்தாங்களா? இதுக்கு ஆன்சரை நீங்களே தேடுங்க. நான் சொல்லி எதையும் நான் கொச்சப்படுத்த விரும்பலை. ஸோ வாழ்க்கை வளர்ச்சி உறுதி அல்ல, சரியா? வாழ்க்கை எடுத்துக்காட்டு. மென்டர் இல்லாமல் பிஸ்னஸ் தொடங்கினால் பணம் போகும். கோச் இல்லாமல் சக்சஸ் தேடினால் குழப்பம் வரும். குரு இல்லாமல் ஆன்மீகம் சென்றால் பலி மாறும். சுருக்கமாக, முயற்சிக்கு முன் வழிகாட்டுதல் அவசியம். முயற்சிக்கு முன் வழிகாட்டுதல் அவசியம். இப்போ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சுதர்ஷன். இப்போ நீங்கள் எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு தியானத்தை சொல்லித்தாரேன். தியானம் நான் போட்டு குழப்பி கொள்ளாதீங்கடா. மதம் அது எல்லாம் இல்லை. சத்தம் இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக இருந்து உங்கள் மூச்சியை நீங்கள் கவனிக்கிறது தான் தியானம், சரியா? டேக் இட் ஈஸி. திரும்ப சொல்கிறேன், மதத்தை போட்டு குழப்பி வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்கடா. மதம் வேறு, தியானம் வேறு, சரியா? நல்லா சொல்கிறேன். இந்த வேர்ல்ட்லேயே ஃபேமஸான ஒரு குரான், அந்த குரானும் ஜப்ரீல் முகமது வந்து ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அமைதியாக இருக்கிற நேரம் தான் ஜப்ரீல் ஒரு தெய்வதூதர் இந்த குரானையே அவருக்கு வழங்கினாரு. புரியுதா? எப்படிப்பட்ட ஒரு குரான்! எங்கே வழங்கினாரு? தியானத்தில் தான் வழங்கினாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதே மாதிரி ஜீசஸ் வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி மக்களுக்கு போகிறதுக்கு முதல்ல 30 நாள் எங்கேயோ போய் தவம் இருந்து மெடிடேஷன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய ஒரு பயணத்தையே ஆரம்பிச்சாரு. புத்தாவும் தியானம் தான், இங்கே இந்துஸ்ல எடுத்தாலும் தியானம் தான். அப்போ இந்த தியானத்துல ஏதோ இருக்கு நமக்கு. அது என்ன? பெருசா எல்லாத்தையும் கண்டுபிடிக்காதீங்க. 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஐம் கோயிங் டு டெல் யூ சம்திங் டு பிரீத். ஏன் இது உங்களுக்கு இந்த தியானம் செய்யணும்னு கொஞ்சம் யோசிங்க. திங்க் அண்ட் க்ரோஸில் வாட் ஆஃப் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ், மைண்ட் கேன் அச்சீவ்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது எந்த மனதுக்கும் பொருந்தும்? வாட் ஆஃப் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ், மைண்ட் கேன் அச்சீவ். புரியுதா? மைண்ட் கேன் அச்சீவ் அப்படின்னா இந்த மைண்ட் கேன் அச்சீவுக்கு மைண்டு வந்து நைன்னு கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் மைண்ட் எடுத்து யோசிச்சு பாருங்க, எந்த நேரம் சத்தம் தான் நீங்கள் தியானம் செய்யலாட்டி. அப்போ இந்த மைண்டை வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம். கொஞ்சம் தான், சரியா? அதுக்கு இந்த தியான வழி. ஓகே, அப்போ நான் பெருசாக இல்லை, நான் சொல்கிறத ஆழ்ந்து கேளுங்க. போக 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 நான் சொன்னேன். ஸோ எவ்ரி ஒன் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. இந்த பிரபஞ்சம் யார் படைச்சாங்களோ அதை நம்புவோம், இந்த சிஸ்டத்தை நம்புவோம். ஓகே,
உங்கள் முன்னால் என்னைய கொண்டு வந்து விட்ட ஒரு சிஸ்டத்தை நம்புவோம். சரியா? அதுபடி 1 நிமிஷம் to 5 நிமிஷம் நான் சொல்கிறதுக்கலாம். ஓகே, எவ்ரி ஒன் கம் டு த பொசிஷன். எந்த ஜோனுக்குள்ளே வாங்க. எந்த ஜோனுக்குள்ளே வாரதுன்னு நான் சொல்கிறத காதை கொடுத்து கேளுங்க. ஐ ரெடி? இப்போ மெதுவாக மூச்சு எடுங்க. எல்லாமே இன்னையிலிருந்து உங்களுக்கு நல்லதாகவே அமையும். ஐ bless you all. Everyone will. இந்த எங்களை எல்லாம் படைச்ச அந்த பரம்பொருள், இந்த பிக் யூனிவர்ஸ் will take care of everyone. அதை நம்புங்க. Take a slow breath. And slowly hold it. Just hold it. Just hold it. Believe, இன்னையோட உங்களோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. No more problem to you. எல்லா பிரச்சனையும் நீங்கள் கும்பிட்ற சாமி, அந்த இறைவன் இல்லாட்டி அந்த கடவுளை நம்பலாட்டி இந்த யூனிவர்ஸ் will take care of you. And exhale slowly. Exhale slowly. And hold it. இப்போ அப்படியே மூச்சு அப்படி நிப்பாட்டி வைங்க. Again, slowly inhale. And slowly exhale. இது என்ன சொல்கிறாங்கன்னா 10 minutes செஞ்சீங்கன்னா, சரியா? 10 minutes செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அமைதி, உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். இன்றைக்கி நான் ஃபுல்லாக அந்த டீப் மெடிடேஷனுக்குள்ளே போகலை. பட் அடுத்த செஷனில் உங்களுக்கு அழகான கைடட் மெடிடேஷன் சொல்லித்தரேன். சரியா? ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுருங்க, மிஸ்ட்ரி ஆஃப் மெடிடேஷனை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணணும். சரியா? உங்களுக்குள்ள உள்ள ஒரு ஆள் உங்களோட பேச ஆரம்பிப்பார். இதைத்தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் இன்ஃபினிட் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. இந்த 10 சாப்டரில் ஓட்டோ சஜஷனுக்கு போகிற நேரம் அதில் அந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் இவர் சொல்கிற விஷயமும், நெப்போலியனில் இன்ஃபினிட்டின் சொல்கிற விஷயமும், இப்போ நான் சொன்ன விஷயமும் உண்டு. எங்களுக்கு பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது. இதுக்கு சூப்பர் கான்ஷியஸ்னு சொல்லுவோம். அதோட நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வரும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த புக்கை வாசித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாசிச்சு பண்ண காலையில் எழும்பினோடனே உங்களுக்கு புது ஒரு ஐடியா வருது. பட்டா இது எங்கேருந்து வந்துச்சு அந்த ஐடியா? நேற்று அந்த ஐடியாவை நான் யோசிக்கலையே, அந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பிளான் வரும் உங்களுக்கு. இல்லாட்டி நீங்கள் நினச்ச கான்டாக்ட்ஸ் உங்களையே கூப்பிடும், கால் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் எங்கேருந்து நடக்குது? இதெல்லாம் எதேச்சியாக நடந்துச்சுன்னா இதை நம்ம ஒரு டூல் மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாமா? ஓகே, இது ஒரு டூல் மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாமா? வாவ், யாரோ எங்களுக்கு புது ஐடியா வருது, அதை பிளான் பண்ணி அவங்களோட கால் பண்ணி நம்ம ஒரு பிளானாக அதை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு அது தெரிஞ்சால் அவங்களுக்கு போதும். ஓகே, இப்போ வருவோம். முயற்சிக்கு முன் வழிகாட்டுதல் அவசியம். நான் சொன்ன இவ்வளவு விஷயமும் ஒரு வழிகாட்டல். குரு இருந்தால் விதை மரமாகும். குரு தொட்டு காட்டினால், தொட்டுனா இதை செய்யாத, இதை செய், நீ நல்லா வருவ, நீ லைஃப்ல அச்சீவ் பண்ணலாம் நீ நினைச்சத. அப்ப குரு இல்லாமல் முயற்சி சுட்டு போட்ட விதை மாதிரி தான். குரு இல்லாத முயற்சி சுட்டு போட்ட முயற்சி. ஏன்னா நீங்க பிள்ளையா ஒரு விதையை சூஸ் பண்ணி அதை வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எஃபர்ட் அலோன் இஸ் நாட் இனஃப். ரைட் கைடன்ஸ் கிரியேட் ரைட் growth. எஃபர்ட் அலோன் இஸ் நாட் இனஃப். முயற்சி மாத்திரம்
நீங்கள் செய்ய முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாத்திரம் போதாது. ஏன்னா பிள்ளையான இடத்துல முயற்சியில் போட்டிங்கன்னா சரியான முயற்சி, சரியான வழிகாட்டுதல் இல்லை செஞ்சீங்கன்னா நீங்கள் போகிற இடத்த ஈஸியாக போயிடுவீங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கொழும்புலேருந்து ஜஃப்னாவுக்கு போகிறோன்னு வைங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூட்டில் போயிடலாம். சரியா? நிகாம்பு போயிட்டு அப்படி இந்த சைடில் மன்னார் பார்டர் போயிட்டு அன்றாபுரம் போயிட்டு நேராக போயிட்டு இதுக்கு போயிடலாம், ஜஃப்னாவுக்கு போயிடலாம். ஆனால் கொழும்புலேருந்து காலிக்கு போயிட்டு மாத்திரைக்கு போயிட்டு பேட்டிக்லோவுக்கு போயிட்டு ட்ரிங்கோவுக்கு போயிட்டும் போகலாம். குரு சுட்டு காட்டுறது இது என்னென்னா நேராக கொழும்புலேருந்து புத்தளம் போயிட்டு நீர்குழம்பு புத்தளம் அப்புறம் மன்னார் அந்த சைடில் போயிட்டு நேராக போயிடலாம். ஆனால் இப்படி போகிறீங்களா ஜிபிஎஸ் மாதிரி? குருன்னா என்னன்னா ஜிபிஎஸ்னா என்னது? குரு பொசிஷனிங் சிஸ்டம். சரியா? விளங்குதா? அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த குருவை ஒரு புத்தகத்தில் எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு 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 ஆளை நீங்கள் தொடர்ந்து போகலாம். எங்களே மாதிரி உள்ள குருஸை மென்டர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் அவங்களையும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே. So far, everyone like the concept? Okay, so now it's a group discussion. So yeah, okay. Even anyone here? Sudarshan, are you there? Or Priya, are you there? It's a conversation. Mattavanga yarnalum, raise your hand. You want to talk? Even is there any other people want to talk? So now this is like I'm என்ன சொல்றதுன்னா, I coach. I am a coach. நான் ஒரு coach. சரியா? I'm not a teacher. Okay, இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா? So who are the people there? சார் வீடியோ ப்ளே பண்ணப்படையில வியூ ஆகல. உங்களோட வியூ தான் வருது. இல்ல அந்த வீடியோ ஒர்க் பண்ணதா? இல்ல சார், வரல. இவ்வளவு நேரம் நீங்கள் முகம் காட்டிங்க அதை கேட்கல. இவ்வளவு நேரம் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டது. உங்களோட அந்த வீடியோ வரலையா? இல்ல சார், வீடியோ வரல. ஐயோ. ஓகே, நான் என்ன செய்யறேன்னா, மேக் இட் வெரி குட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு அந்த வீடியோவை நான் இதில் போட்டு விடுறேன் வாட்ஸ்அப்பில். எல்லாரும் நல்ல பிள்ளைகள் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் தட் அண்ட் கம் பேக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோடா. ஓகே, எல்லாரும் ஓடி போய் பார்த்துட்டு வாங்க. நமக்கு தான் டெக்னாலஜி இருக்கு. வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ போட்டிருக்கேன். வாட்ஸ்அப்ல 10 days சேல்ஸ் ட்ரைனிங்ல போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் பாசிபிலிட்டி யூ ஜஸ்ட் கம் பேக். ஜூம்லயே இருங்க. வீடியோ வரல சார், குரூப்புக்கு வரல சார். வரலையா? இல்ல சார், நான் போட்டுட்டேன் குரூப்ல. வரல. 10 days சேலஞ்ச் குரூப் வந்துட்டு சார், குரூப்புக்கு வந்துட்டு. யா வந்துட்டுதா? இப்போ ஆமா, சரி. ஓகே, எல்லாரும் வாசிங்க. கமலேஷ், யோப், ஓகே, கமலேஷ் அண்ட் மோட்ஷிம், பிரதீப், பிரியா, சுரேஷ், சுதர்ஷன், ஃபயாஸ், ஷியான். ஓகே, வெரி குட். எல்லாரும் ஓகே ஓகே சார், பாத்தாச்சு சார். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ எல்லாரும் கேளுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கஸ் பண்ணணும், விளங்குதா? வாட் ஆர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ். உங்களோட டவுட், செல்ஃப் டவுட் எல்லாம் உடையணும், விளங்குதா? எனக்கு அது முடியாது, இது முடியாது, எல்லாமே உடைச்சிட்டு வரணும். யூ ஹாவ் டு பில்ட் யுவர் அனதர் சாஸ், விளங்குதா? புது ஒரு ஆளா நீங்க பிம்பம் எடுத்து வரணும். ஸோ யூ ஆஸ் இன் ஆஸ் வித்அவுட்னு சொல்லுவாங்க. நீங்க உள்ளதுதான் உங்களுக்கு இன்னைக்கு உள்ள ரிசல்ட்ஸ், விளங்குதா? பூனையா உள்ள இருந்துகிட்டு புலியா சாதிக்க வேண்டிய விஷயங்களை சாதிக்க முடியாதுடா, விளங்குதா? புரிஞ்சுங்களா? உள்ள பூனையா இருந்துட்டு புலியா நாங்க அது செய்யணும் இது செய்யணும் புலி, ஆனா உள்ள நீங்க பூனையா இருக்கக்கூடாது, விளங்குதா? கெட் த பாயிண்ட்? ஓகே, நவ் இந்த வீடியோவை நான் ஏன் பார்க்க சொன்னேன், நல்லா போய் பாருங்க. அந்த கேர்ள் சின்ன கேர்ள், பிளாக்ல, சரியா? ஷார்ட்டான கேர்ள். ஹவ் ஷி ஏபிள் டு இதுல ஒலிம்பிக்ல வின் பண்ற வரைக்கும் எப்படி வந்தா? ஹவ் ஷி பிகேம்? எவ்ரிஒன் டிஸ்கஸ். எல்லாரும் ஒரு லைன்ல சொல்லுங்க. சின்ன வயசுல ட்ரைனிங். சின்ன வயசுல ட்ரைனிங், நம்பர் 1. வெரி குட். கோச்சும் விடாமுயற்சியும்.
வேற everyone Fayaz, what is that? Priya, daily routine and consistency. daily routine and consistency. எல்லாரும் அதை டைப் பண்ணுங்க, எல்லாரும் டைப் பண்ணுங்க chatல. Just go and chat, டைப் பண்ணுங்க எல்லாரும். Okay, Self motivation and confidence. Confidence, self motivation இதுங்கள. சுரேஷ், ஓகே, நல்லா நல்லா பாத்துங்க. சின்ன புள்ள, she is very small. சரியா? ஆனா பெரிய பெரிய விஷயங்களை அவளால செய்ய முடியுது, செஞ்சிருக்கா. அவ தான் கடைசி லேப்ல ஓடுறா. 100 meters கடைசி லேப்ல ஒரு சின்ன புள்ள சின்ன சைஸ் ஓடுதுன்னா யோசிச்சு பாருங்க. அந்த சீக்ரெட் என்னது? இது ஒரு திங்க் அண்ட் க்ரோச் பண்ணல ஒரு சீக்ரெட் தான்டா. அதே ஸ்டோரி தான் நான் சொல்றேன். வாட் இஸ் த சீக்ரெட்? ஹூ கேன் டெல் மீ? நீங்க எல்லாம் சொன்னீங்களா? டைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, தொடர் முயற்சி சார். ஓகே, தொடர் முயற்சி. எல்லாம் டைப் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல பரவாயில்ல, எதுனாலும் பரவாயில்ல. யாரு இதுல நிறைய சொல்லியிருக்கேன். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கோச், ட்ரைனிங், ஹார்ட் ஒர்க்கிங், ஃபெய்த், நம்பிக்கை. வெரி குட். இதெல்லாம் சரி. ஆனா நல்லா யோசிங்க. அவ ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாரு, என்னதுன்னு கண்டுபிடிச்சுன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல்ல போயிரும்டா. அது என்னது? இவ்வளவும் இருக்கு. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கு. அத நம்பவன்னா இதான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒன்ன சூஸ் பண்ணுனா அது இதா இருக்கும். நீங்க ஒன்ன சூஸ் பண்ணீங்கன்னா அது இதா இருக்கும். ஓகே, who can tell me? கோலை செட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் பண்றாங்க சார். ஓகே, வெரி குட். ஆனா அதான் இந்த ஒண்ணுக்கு ஆன்சர் தெரிஞ்சீங்கன்னா இந்த வருஷம் கோல் 100% உங்களுக்கு அச்சீவ் பண்ணுவீங்க. இது சரியா தெரியாதனால தான் எல்லாருக்கும் பிரச்சனை. பட் நாங்க அந்த ஆன்சரை நாங்க இதுக்குள்ளேயே எடுப்போம். இப்ப யார் சொன்னா கோலை பிராக்டிஸ் பண்றணும்னு? யார் சொன்னா? சுரேஷ் சார். அந்த கோலை எப்படி பிராக்டிஸ் பண்ண உனக்கு தெரியுமாப்பா? தொடர் முயற்சியா சார்? அந்த தொடர் முயற்சியை செய்யணும்னு எப்படி செய்யணும்னு தெரியுமா? உறுதியான மனநிலை இருந்தபடியா? ஓகே, உறுதியான மனத்தை எப்படி கொண்டு வரணும் உனக்கு தெரியுமாப்பா? அது கோச் தான் கொண்டு வந்திருக்கேன். You got it. இந்த ஒரு விஷயம் சரியான கோச் இருந்தபடியா? ஓகே, யாருக்காவது எதுவும் ஆர்குமெண்ட் இருக்கா நான் சொன்ன டிசிஷன்ல? இல்ல சார். சரி, அது இப்ப நல்லா தெரியும். குரு கிடைக்கிறது தான் வரம். அதுக்காக சொல்லிடாங்கப்பா, ஐயோ நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நான் குரு கிடைக்கிறது வரம்னா நான் சொல்ற எனர்ஜியை யோசிப்பாங்க. எனக்கு அந்த குரு கிடைச்சது தான் வரம். இன்னைக்கு ஒரு பிரபாரண உருவாக்குனது அந்த குருமார்கள். விளங்குது என்ன சொல்றேன்னு? சரியா? குரு எப்படின்னா, இந்த 3M புக்கை ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன், 3M. அதை இந்த ஓன் ஆர்டிக்கல் நான் அனுப்புறேன், பவர் ஆஃப் 3Mன்னு. அதில் நம்பர் 1 நான் எழுதியிருக்கிறது மென்டர். குரு இல்லாட்டி குருடன் ரோட்ல வெள்ளை ஸ்டிக் இல்லாம நடந்து போறதுக்கு சமன். புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் நல்லா புரியணும். நீங்க என்ன விரும்புறீங்களோ ஏற்கனவே ஒருத்தன் அடைஞ்சிட்டான். எஸ் ஓ நோ? சே எவ்ரிவன், எல்லாரும் போடுங்க எஸ் நோ. நீங்க என்னத்தான் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவன் நீங்க நீங்க பிசினஸ்லயோ எதுலயோ ஒர்க்லயோ சக்சஸ் ஆகுறீங்க. சரி சொல்லுங்க, நீங்க ஒரு அக்கௌண்டன்டா படிக்க நினைக்கிறீங்க, அதுல ஒருத்தன் சார்ட்டர்ட் முடிச்சிட்டான். சரியா? ஏற்கனவே எல்லாரும் சாதிச்சுட்டாங்களா? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க எஸ் ஓ நோ. நீங்க என்ன அடையணுமோ அவன் அடைஞ்சிட்டான். ஏற்கனவே அடைஞ்சவங்கள தெரியும். அப்படி சொல்றவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எல்லாரும் 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 எல்லாரும்
3 பேர் தான் எஸ் பண்ணுங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு சே எஸ். விளங்குதா என்ன சொல்றேன்? நீங்க எல்லாரும் எஸ் பண்ணுங்க, எஸ் பண்ணுங்க. 5 பேர் தான் இருக்கு, மிச்சம் எல்லாரும் டைப் பண்ணுங்க எஸ்ன்னு. ஏற்கனவே சாதிச்சுட்டா அவனையும் எனக்கு தெரியும். நீங்க ஒரு குருவா ஒரு என்னத்தை அடையணுமா? யூடியூபர் நம்ம தெரிஞ்ச யூடியூபரை வைப்பாங்க. இப்ப இவருக்கு நான் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா? எப்படி கோச் பண்ணா இந்த இவரோட சேனலை வந்து ஒரு 200 வியூவர்ஸை கொண்டு வரணும்னு நான் கோச் பண்றேன். விளங்குதா? சரியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அவருக்கும் தெரியும் இதுல மில்லியன் வியூவர்ஸை கொண்டு வந்தனும் தெரியும். புரியுதா? இப்ப சுதர்ஷன் எடுத்துட்டா அவருக்கு 100,000 பீப்புள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சுதர்ஷனுக்கு தெரியும் அவருக்கு விருப்பமா இருக்கும் அவரோட சேனல்ல மில்லியன் பீப்புள் வரணும்னு இருக்கும். ஆனா மில்லியன் பீப்புள்லயே எடுத்த தமிழ் ஆட்கள் மதன் கௌரி, நிறைய மாயன் ஸ்டூடியோ, வேற வேற சேனல்ஸ் இருக்கு தானே, எல்லாரும் மில்லியன்ஸ் வச்சிருக்காங்க. இவங்கள காப்பி அடிச்சாலே இவனுக்கு டபுள் ஆகிரும் சுதர்ஷனுக்கு. am I right சுதர்ஷன்? ஓம் சார், ஓம் சார். சரி, கஷ்டப்பட தேவையில்ல. அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, அதுக்காக நீங்களும் அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு வரணும். புரியுதா? நாங்களும் அந்த தகுதியை வளர்க்கணும். சும்மா வந்து 2 டபுள் ஆகாது. நான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு படிச்சு கொடுக்குறேன்னா முக்கியமா எனக்கு குரு சொன்னாங்க. 1 பாயிண்ட் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ஐ லாஸ்ட் எல்லா மணியும் யூஸ் பண்ணதுல நான் இந்த மென்டர்ட்டா போயிட்டு உட்கார்றேன். சார் எல்லாரையும் வந்து இந்த ப்ராப்ளத்துல நான் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டேன்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இப்படி காட்டிட்டு இப்படிதான் எல்லாம் பிரபா, யூ ஆர் அ மில்லியனர் ஹியர், why you have to worry about taking? அதுதான் மென்டர். அவர் என்ன சொன்னாரா, நீங்க ஏற்கனவே ஒரு மில்லியனர், இதை அதை ரியலிஸ்டிக்கா திரும்ப கொண்டு வா. You got my point? அதுதான் குரு, அந்த ஞானத்தை கொடுக்கறது. சரியா? இப்ப என்னது, அந்த கோல்ல அந்த கேர்ள் எடுத்துக்கொள்வோம். அந்த கேர்ள் என்னது, அவ அந்த ஸ்பீட்ல ஓடுறானா, அவருக்கு பின்னால நீ 4 மணிக்கு ட்ரைனிங்க்கு வா, இல்லாட்டி நான் உன்னைய கால் பண்ணுவேன், நான் சொல்லுவேன், அதை நீ செய்யணும், இந்த குரு சொல்லுவாரு. குரு கையில தான் இருக்கு. இதே தான் உசைன் போல்ட்டும் அது சொல்லுவான். நான் மெடல் எடுத்தது முக்கியம் இல்லை, எனக்கு முன்னால கோச் வந்து அங்க 4 மணிக்கு கிரவுண்ட்ல நிற்பாரு, அதனால அவன் ஏர்லியா வருவானா? யாரு? உசைன் போல்ட். கோச் வந்து நிற்பாருன்னு. புரியுது என்ன சொல்றேன்? ஸோ கோச் இஸ் த இம்பார்ட்டன்ட். நீங்க ஏற்கனவே என்ன சாதிக்கணும், அதுக்கு ஒரு ஆள் இருக்கான், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சாதனைக்கு நீங்க போகணும். ஆனா அந்த கோச்சுக்கு முதல்ல ஒரு கோச் வேணும். அதுதான் என்னைய மாதிரி உள்ள கோச். மைண்ட் செட். உங்களுக்கு அந்த கோச்சும் வேணும்னு சொல்லி கொடுக்குற இந்த கோச் தான். புரியுதா? மைண்ட் செட்டுக்கு உள்ள கோச். விளங்குதா? இப்ப எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்றத நல்லா நல்லா ஆழ்ந்து அமைதியா கேளுங்க. எல்லாரும் லைஃப்ல நாங்க அடைய வேண்டியதுக்கு ஏற்கனவே ஒருத்தன் அடைஞ்சிட்டான். அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட பிளான்ஸை அது நோக்கி நாங்க போகணும். ஓகே? அதை விட எங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒரு கோச் வேணும். அது ஈஸியானது தான். இந்த புத்தகமே ஒரு கோச் தான். விளங்குதா? இந்த புத்தகமே, இந்த ஃபுல் சாப்டர்ஸும் விளங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு லைஃப் டைம்ல எப்பப்ப நீங்க கீழே போறீங்களோ அப்பப்ப இந்த புத்தகத்தை திறந்தீங்கன்னா மேல வந்துடுவீங்க. விளங்குதா? நீங்க அடைய முடியாததுக்கு நீங்க இவ்வளவு லைஃப்ல எனக்கு அவ்வளவு சம்பளம் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாமே சொல்லுவீங்க. அதுக்கு யாரு எல்லாத்துக்கும் முக்கியமான தடை யாரு? சட்ல டைப் பண்ணுங்க எல்லாரும். நீங்க அடைய வேண்டிய விஷயத்த அடையாம இருக்கிறதுக்கான நம்பர் 1 ரீசன் யாரு? ஓகே, வெரி குட் சுதர்ஷன். நாங்க தான். சுரேஷ், ஐ ஆம் வெரி குட். மீ. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிட்டு இல்லையா? அந்த ஐய வந்து பயம் நான் சொல்றீங்க, கடைசியா போட்டது பயமா? யாம் இருக்க பயமே, இந்த புத்தகம் இருக்க பயமே, சரியா? குரு இருக்க பயமே. விளங்குதா? விளங்குதா?
குரு இருக்கவங்களா திரும்ப வாசிங்க, புக்கை வாசிங்க, வாசிங்க, பயம் வந்தா வாசிங்க. எப்பப்ப பயம் வந்தாலும் தூக்குங்க புக்கத்தை கையில. இல்லைங்க, அதுதான் எங்களுக்கு இருக்குல்ல ஒரு வெப்பன், இந்த நாலேஜ். கற்றவனுக்கு போகும் இடம் எல்லாம் சிறப்பு, கற்றவனுக்கு மாத்திரம்தான் போகிற இடம் எல்லாம் சிறப்பு. ஸோ உங்க மைண்டை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான் இந்த ஹோல் திங். ஓகே, இந்த மைண்டை வந்து உங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா யூ கேன் அச்சீவ் எனி திங் யூ வாண்ட். ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம். சொக்கலிங்க பிரபாரன் ஃப்ரம் டொரண்டோ, கனடா. இந்த செஷன் எப்படி போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு அந்த 10 இதில் குரூப்பில் போடுங்க. ஸ்பெஷலி வந்து எங்களை சேல்ஸ் குரூப்லேயும் போடுங்க. இன்னைக்கு சேல்ஸ்னால் எல்லாம் 600 பேருக்கு 60 பேர்கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கும் போகலாம். நான் இன்னும் அந்த ஹோல் ஐடியா வந்து உங்களுக்கு இந்த சீக்கிரம் அடுத்த வீக்குக்குள்ளே ப்ளீஸ், இந்த வீக்குக்குள்ள நீங்க எல்லாரும் வந்து இந்த குரூப்புக்கு வந்துருங்க. எல்லாரும் படிச்சு முடிக்கிறவங்க எல்லாம் வைங்க. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் நெக்ஸ்ட் வீக்ல வந்து, சரியா? ஐம் கோயிங் டு நெக்ஸ்ட் சண்டே வந்து நான் வந்து அஃபிஷியலா வந்து இந்த இதை எடுக்கிறேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே இந்த டைம்ல வந்து ஐ எம் கோயிங் டு டேக் தி சேல்ஸ் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க போறேன். சரியா? சேல்ஸ் ட்ரைனர் நல்லா கேட்டுக்கோ. வை சேல்ஸ் ட்ரைனர்? உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குடா, நல்லா கேளுங்க. நீங்க வந்து ப்ராடக்ட்னு சொன்னா நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னு சொல்லுங்க. தட்ஸ் யூஆர் செல்லிங் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை விற்கிறீங்க, புரிஞ்சுச்சா? எல்லாத்தையும் ப்ராடக்ட் இல்லாத வந்து சொல்லாதீங்க என்கிட்ட. எல்லாத்துட்டையும் நீ யூ ஆர் இட் செல்ஃப் அ ப்ராடக்ட். நீங்களே தனி ஒரு ப்ராடக்ட். தனியா கடை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும் இல்லை, உங்களே விற்க தெரியணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க விற்க தெரியலாட்டி யூ செல். உங்களை வந்து குறைஞ்ச விலைக்கு விற்பாங்க, விளங்குதா? இப்ப இந்த சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஐ லவ் டு டெல் த ஸ்டோரி. ஒரு அப்பா மகன் இருந்தாங்களாம், சரியா? அப்பாவுக்கு நல்ல வயசு போச்சு. கடைசியில மகனுக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி என்ன செஞ்சா, லாட்சை திறந்து ஒரு டைமண்ட் எடுத்து கொடுத்தாராம். இதை வந்து வித்துட்டு வா, ஆனா விலையை மாத்திரம் விசாரிச்சுட்டு வான்னு. அவன் என்ன செஞ்சானா, என்ன சொல்லுங்களேன், ஒரு கல் டைமண்ட், சரியா, எடுத்துட்டு வந்தான். இவன் எங்க போனான்னா கொழும்புக்கு போறான்னு இப்பவுமே கிளம்பு மாதிரி ஒரு சிட்டிக்கு போயிட்டு அங்க ஒரு கடையில இந்த சரி, அதுக்கு முதல்ல அவன் ஊர்ல 4 பேர்கிட்ட கேட்டிருக்கேன் இவ்வளவு. அவன் அப்பாட்ட போய் திரும்பி போய் கேட்டிருக்கான், அப்பா இதுக்கு வந்து 10,000 ரூபாய் கேட்குறாங்க, கொடுத்துடலாமான்னு. அவன் சொன்னா, இந்த கிராமத்துல விற்காதப்பா, நீ கொழும்புக்கே போய் வில்லு. கொழும்புனா வந்து ஸ்ரீலங்கால உள்ள ஒரு சிட்டி, அங்க ஒரு பெரிய ஒரு சிட்டி, டவுன் மெயின் சிட்டின்னு சொல்லுங்களேன். அங்க போய் கேட்குறான். அவங்க சொல்றான், அப்பா இதுக்கு வந்து 10,000 இல்லை, இவன் வந்து 20,000 ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லிட்டான் ஸ்ரீலங்கால, கொழும்புல. அப்பா என்ன சொல்றாரு, உனக்கு நான் டிக்கெட்டை போட்டு தரேன், நீ வந்து சிங்கப்பூருக்கு போ, சரியா? சிங்கப்பூருக்கு போய் இது விலை இல்லைன்னு கேட்டுட்டு வான்னு. அவன் டிக்கெட்டை போட்டு அங்க போயிட்டான் சிங்கப்பூருக்கு. அதே கல்லு தான். அங்க போனா என்னது, சரியா? அங்க போனா அந்த கல்லு சொல்றான் இது 1 லட்சம் ரூபான்னு சிங்கப்பூருக்கான சொல்லிட்டான். திரும்ப அங்க இருந்து அப்பாவுக்கு கால் பண்ணா, அப்பா நீங்க இங்கப்பா நல்ல வேலைப்பா, ஸ்ரீலங்கால நம்ம ஊர்ல வித்தா 10,000 ரூபாய்க்கு வித்துருப்பேன், இங்க அதே கல்லு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு சொல்றோம். அப்பா சொன்னாலும் இல்லடா, நீ போயிட்டு வந்து நீ லண்டனுக்கு டிக்கெட்டை போடுற, நீ லண்டனுக்கு போன. அதே கல்லு வந்து லண்டன்ல போய் கேட்குற நேரத்துல, அப்பா இங்க லண்டன்ல வந்து இவ்வளவு சொல்றாங்க, அது வந்து 10 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா கலவு 10 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு, சரியா? 10 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அதே காலம் அப்பா சொல்றாரு, நோ இன்னும் கொஞ்சம் பொறு, நான் வந்து அமெரிக்காவுக்கு போ, அமெரிக்கால என் ஃப்ரெண்டு இருக்கான், அந்த மியூசியத்துக்கு போ, அங்க வந்து நீ அந்த கல்லை கேளுன்னு. அப்ப இப்ப போயிட்டு அங்க இருந்து அமெரிக்காவுக்கு போவான். நியூயார்க்ல போயிட்டு ஒரு மியூசியத்துல போயிட்டு அந்த கல்லை கேத்த, அந்த கல்லோட விலை 10 கோடி ரூபாய். இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? Anyone can tell? எங்கட பொருளுக்கு எங்க வேல்யூ இருக்கோ அங்கதான் விற்கணும் சொல்ல வரீங்களோ? என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. சரி, நான் சொல்றேன், இதுல வேலை செய்றேன். இன்னைக்கியோ எனக்கும் உனக்கும் ஒரே திறமைத்தான் இருக்கு ஸ்ரீலங்கால. நீங்க என்ன செய்றீங்க? ஸ்ரீலங்கால உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன், நானும் ஒரு அக்கௌண்டன்ட், நீயும் ஒரு அக்கௌண்டன்ட், சரியா? 2 பேரும் அக்கௌண்டன்ட் தானே? 2 பேரும் அக்கௌண்டன்ட் தான். சரி, நீ உண்ட லாங்குவேஜ், நீ கம்ப்யூட்டரும் படிச்சிருக்க, நானும் கம்ப்யூட்டர் தான் படிச்சிருக்கேன், சரியா? உனக்கும் கம்ப்யூட்டர் தெரியும், நானும் தெரியும். நீ ஸ்ரீலங்கால வேலை செய்யற, உனக்கு எவ்வளவு சம்பளம்? 1 லட்சம் ரூபாய் மாசம், சரியா? அதே நேரம் எனக்கு 10 லட்சம் ரூபா கொடுப்பானா மாசம் கனடால?
உண்டா இல்லையா? சொல்லுங்கடா எல்லாரும். சரி, எஸ் ஓ நோ. உண்டு. உங்களுக்கு எங்க விற்கணும்னு தெரியல. ஒத்துக்கொள்றீங்களா? ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஒவ்வொரு நாளும் பேசினதுல பல்ப் எரிகிற மாதிரி எரியும். அண்டர்ஸ்டாண்ட்? வாவ், இன்னைக்கு இந்த உலகம் வந்து கிராமம் ஆயிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகமே கிராமம் ஆயிட்டு. ஹோல் பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட். அட இங்க பாருங்க, எத்தனை பேர் வந்து இன்னைக்கு நான் கனடால இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் டீச் பண்றேன். எத்தனை பேர் விசா இல்லாம இங்க வந்து பாக்குறீங்க? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றது விளங்குதா? அவனு இப்ப விசா எடுத்தா வாரீங்க என்னைய பாக்குறதுக்கு. ஒரு பூம், அடுத்த செகண்ட் நான் இங்க நிக்கிறீங்க. ஃப்ளைட்டோட இங்க வந்துடுறீங்க என்ற செமினாருக்கு. எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, எவ்வளவு நாலேஜ் இருக்கு, நாடு எங்க போய்கிட்டு இருக்கு, நீங்க எங்க நிக்கிறீங்க? இதுக்கு ஒரே ஒரு காரணம், there's a no right குரு. நீங்க எதா ஆகணுமோ அந்த குருவை நீங்க இன்னும் பின்பற்றலன்னு அர்த்தம். குரு இல்லா கல்வி குப்பையிலே. நன்றி, வணக்கம். I'm signing off. Sokalingam Prabharan from London. Not London, Toronto, Canada. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.